ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் உபவாசத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் சுருக்கமாக, அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டு, ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வியூயர் ஒருத்தங்க சப்ஸ்கிரைபர் உபவாசத்தை பற்றி நீங்கள் ஒரு சில காரியங்களை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். ஒருவேளை நான் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நான் பேசணும்னு சொல்லி நீங்கள் விரும்பிங்கன்னா, உங்களுக்கு தெரியாத காரியம் ஏதாவது வேதத்தில் இருந்தால் அந்த டாபிக் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதை குறித்து நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வேத வசனங்களினுடைய அறிவு நமக்கு அவசியம். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. வார்த்தை தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி ஜெபிக்க முடியும், வார்த்தை தெரிஞ்சால் தான் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு புரியும். அதனால் கர்த்தருடைய வார்த்தை மிக அவசியம். சில காரியங்கள் படிக்கும்போது நமக்கு புரியாது. அப்போது நீங்கள் யாருக்கிட்டையாவது இருந்து என்ன பண்ண போதகிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஏதாவது டாபிக் குறித்து நான் பேசணும்னு சொன்னீங்க விரும்பினா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது குறித்து நான் பேசுவேன். ஸோ இந்த நாளிலும் கூட உபவாசத்தை பற்றி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீயோ உபவாசிக்கும்பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். இந்த தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவுன்றது நம்ம அப்படி செஞ்சால் நல்லது. அப்போ லிட்ரலாக அது சொல்லப்படலை. என்னன்னா, நிறைய பேர் உபவாசம் பண்ணும்பொழுது அப்படியே முக வாடலாக இருப்பாங்க, அப்படியே சோர்ந்து போய் டயர்டாக. என்ன பிரதர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் பிரதர். சிலருக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது கொஞ்சம் பெருமையாக சொல்லுவாங்க, நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம வெளியே மனுஷர்களுக்கு காணப்படும்படியாக நம்ம இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாரு, நீ எண்ணெய் பூசி நீ முகத்தை கழுவும் போது நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உன்னை பார்த்தா நீ ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி தெரியக்கூடாது. அதுதான் அதனுடைய பொருள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அப்போனா என்னென்னா, உன்னுடைய விண்ணப்பங்கள் உன்னுடைய துதி சோத்திர பலிகள் என்னெல்லாம் செய்றீங்களோ ஃபாஸ்டிங்கில், அதெல்லாம் யார் பார்க்கணும்? அதை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. அப்போனா மனுஷங்க பார்க்கும்படியாக அல்ல, கடவுள் பார்க்கும்படியாக நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. அதுதான் அதனுடைய கான்செப்ட். அவர் சொல்ல வர விஷயம் அதுதான். உனக்கு வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். சரி, இந்த உபவாசத்துக்கு ஒரு சில கேள்விகள் நமக்கு உண்டு. ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம உபவாசம் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ டியூரிங் ஃபாஸ்டிங்? அது பேரே ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான். உபவாசம் என்று சொல்லும்போது அந்த நாளில் சப்போஸ் சிலர் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போது வேலைக்கு போகிறவங்க இருந்தால் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்ட பிறகு ஈவினிங்கோ இல்லை நைட்டோ நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்டிங்னு சொல்லும் போது மிக முக்கியமானது ப்ரேயர் தான். நான் ஜெபமே பண்ணல அப்படின்னு சொன்னால் அது பேர் பட்டினி, அது ஃபாஸ்டிங் கிடையாது. அப்போ ஃபாஸ்டிங்கில் மிக முக்கியமானது என்னது? ஜெபம். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போஸ் வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதிகமான நேரம் ஜெபத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஜெபம் என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஜெபத்தை குறித்து நான் பேசியிருப்பேன். அந்த ஜெபத்தில் மிக முக்கியமான 4 காரியங்கள் என்னெல்லாம் இருக்கணும்? ஆக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ACTS: அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங், சப்ளிகேஷன். அடோரேஷன் சொன்னால் கர்த்தரை துதிக்கிறது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மையப்படுத்துகிறேன், நீ நல்லவர், நீ வல்லவர், போதுமானவர், அவரை துதிக்கணும். அதில் ஆண்டோட நாமங்கள், பெயர், காட், நேம்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய பெயர்கள் நிறையா உண்டு. எல்ரோயி, அவர் நம்மளை காண்கிற தேவன். எல்ஷடாய், வல்லமுள்ள தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானம் கொடுக்குற தேவன். அது தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம், ப்ரைஸ் பண்ணுறது. அதுதான் ஃபர்ஸ்ட் அடோரேஷன். செகண்ட் கன்ஃபெஷனாக பாவ அறிக்கை. ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க சொல்லி பாவ அறிக்கை நம்ம செய்யணும். மூன்றாவதாக தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்தணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தணும். ஏன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும், ஆக்சுவலாக அந்த வசனத்தை நிற்பதும்னு வராது, பொதுவாக நம்ம சொல்கிறதுனால அந்த ஃப்ளோவில் சொல்லிடுறோம், நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும். அந்த வசனத்தில் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 நாம் நிர்மூலமாகாது இருப்பது தான் இருக்குது, நிற்பதும் கிடையாது. ஸோ அது இல்லாத நம்ம சேர்க்கக்கூடாது. நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஸோ தேங்க் பண்ணுங்கள். என்னெல்லாம் கொடுத்துருக்காரு? அவர் கொடுத்த உடைக்காக,
உணவுக்காக, இருப்பிடத்திற்காக, காற்று வசதிக்காக, தண்ணீர் வசதிக்காக, ரட்சிப்புக்காக, நல்ல குடும்பத்திற்காக, நல்ல ஐக்கியங்களுக்காக, நல்ல உறவுகளுக்காக, நல்ல நீங்கள் ஊழியம் செய்ததுன்னா ஊழியங்களுக்காக, நீங்கள் செய்கிற வியாபாரத்துக்காக, வேலைக்காக, எல்லாவற்றுக்காக என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் நன்றி. நன்றி அறிதுள்ளாக இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி இல்லாததை குறித்து நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கிறவைகளை குறித்து நம்ம நன்றி செலுத்துக்கிறோமா, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்ஸ் கிவிங். அடுத்தது வந்து சப்ளிகேஷன். கடைசி அதான் விண்ணப்பம். சப்ளிகேஷன் விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தில் கூட மற்றவங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, யாரெல்லாம் கர்த்தர் நினைவு, ஊழியக்காரர்களுக்காக, யூடியூப்ல எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்காக, சபை போதகருக்காக, விசுவாசிகளுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, வியாதியஸ்தருக்காக, தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்காக, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளுக்காக, அனாதைகளுக்காக, இப்படி கர்த்தர் நீங்கள் ஜெபிக்க ஆவியானவர் விண்ணப்பத்தை கொடுப்பார். அப்போ மற்றவர்களுக்காக ஃபஸ்ட் ஜெபிங்க. கடைசியாக தான் என்ன பண்ணுங்க, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஸோ இந்த ஜெபம் மிக அவசியம். ஃபாஸ்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஜெபம் ரொம்ப நேரம் ஜெபத்தில் செலவு பண்ணுங்கள். அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால், அந்நிய பாஷை பேசக்கூடிய கிருபையை கர்த்தரை கொடுத்துருந்தாருன்னா அதிகமாக அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதுக்காக வெறுமனை ஃபுல்லாக அந்நிய பாஷையிலே பேசணும் இல்லை. பவுல் சொல்கிறாரு, நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியிலும் பாடுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணணும், ஆவியிலும் விண்ணப்பம் பண்ணணும். ஐ வில் ப்ரே வித் த ஸ்பிரிட், ஐ வில் ப்ரே வித் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது. அப்போது நம்ம தமிழில், நம்முடைய பாஷையில், உங்களுடைய பாஷை என்னவோ, தமிழோ தெலுங்கோ மலையாளமோ, உங்களுடைய மதர் டங்கில் அந்த பாஷையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக ஜெபிங்க. அந்நிய பாஷையில் கர்த்தர் கிருபை கொடுத்துருந்தாங்கன்னா அந்நிய பாஷையில் பேசி ஜெபிங்க. ஸோ ஜெபம் மிக முக்கியமானது. அடுத்தது வேத வாசிப்பு. இப்போ ஒரு 1/2 hour நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 1/2 hour என்ன பண்ணுங்கள், பைபிள் படிங்க. பைபிள் படிக்கும்போது பக்கத்தில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, பென்சிலோ பேனாவோ வச்சுக்கோங்க. நம்ம வந்து பைபிள் வாசிக்கும் போது சில காரியங்கள் நம்மோடு கூட பேசுவார், சில வார்த்தைகள் மூலமாக பேசுவார், சில ஆலோசனைகள் கர்த்தர் கொடுப்பார். உடனே என்ன பண்ணணும், ஒரு நோட்டோ எடுத்து என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பேசுவார், ஒரு தடவை பேசுவார், அதுக்கப்புறமா வந்து நம்ம எழுதி வைக்கலைன்னா மறந்துடுவோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம நினைவுக்கே வராது. அப்போ கர்த்தர் சில நேரத்தில் சில காரியம் ஒரு தடவை தான் பேசுவார். உடனே நம்ம என்ன பண்ணணும், எழுதி வைக்க வேண்டும். இப்போ வேத வாசிப்பு அவசியம். வேதம் வாசிக்கும் போது கூட ஒருவேளை சில காரியங்கள் புரியாத காரியங்களாக இருந்தால் அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஸ்டடி பைபிளையோ இல்லை கூகுள்லையோ இல்லை யாருக்கிட்டையாவது கேட்டு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது ரீடிங் பைபிள். அடுத்தது சிங்கிங் சாங்ஸ், பாடல். கிறிஸ்தவ பாடல்கள் அநேக பாடல்களை பாடி பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுலேயும் கர்த்தரை துதிக்கிற பாடல்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பாடல்கள், அந்த பாடல்கள்லாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், துதிங்க. அதான் வர்ஷிப், கர்த்தரை நம்ம ஆராதிக்கும். அப்போது முக்கியமான காரியம் என்ன சொன்னேன், ப்ரேயர், ரீடிங் பைபிள், அப்புறம் சிங்கிங் சாங்ஸ். இதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் வேணால், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுங்க. திருப்பியும் கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி என்ன பண்ணுங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, பாடல் பாடுவது, அதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மத்தியானம் வரைக்கும் பண்ண போகிறீங்கன்னா இது ஒரு 2 தடவை இப்படி பண்ணாலே முடிஞ்சிடும், மத்தியானம் டைம் வந்துடும். இல்லை ஈவினிங் வரைக்கும்னாலும் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தரை பாடி துதிப்பது. ஓகே, இதுதான் நம்ம உபவாசத்தின் போது செய்ய வேண்டிய காரியங்கள். அடுத்து உணவின் காரியங்கள். அப்போது சிலர் இன்னொரு கேள்வி இருக்கும், அப்போது நம்ம சாப்பாடு எப்படி இருக்குது, ஒரு தடவை ஒரு மீல் ஸ்கிப் பண்ணால் போதுமா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருந்தால் போதுமா, லஞ்ச் சாப்பிடாமல் இருந்தால் போதுமா, டின்னர் சாப்பிடாமல் இருந்தால் போதுமா? அது வந்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் உடைய காரியங்கள். நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கீங்களோ, ஆண்டவரே இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறேன், காலை உணவை நான் சாப்பிட மாட்டேன், காலையிலேருந்து மதியானம் ஒரு 1 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஃபாஸ்டிங் ஜெபிக்கிறேன், அந்த உபவாசம் முடிஞ்சு ஒரு 1:30 மணி போல் நான் சாப்பிட்றேன், இல்லை நான் ஈவினிங் நான் என்ன பண்ணுறேன், உணவு எடுத்துக்கிறேன், இல்லை நைட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உரிய காரியங்கள். கர்த்தர் வந்து நீங்கள் அது கர்த்தர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இல்லை, உங்களுக்கு ஆவியானவர் எப்படி ஏவுறாரோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செய்யலாம். ஸோ உணவின் காரியங்கள் அதுதான். சரி, அடுத்தது எவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கணும், எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணணும், 1 நாள் உபவாசமா இல்லை 3 நாள் உபவாசமா? வேதத்தில் நிறையா, இப்போ எஸ்தர்
3 நாள் உபவாசம் பண்ணாங்கன்னு இருக்கு. தானியேல் வந்து 21 நாள் என்ன பண்றாரு, உபவாசம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து, அப்புறம் மோசே, இப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்க, 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அது உங்களுடைய இப்போ ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த 21 டே ஃபாஸ்டிங் அண்ட் 40 டே ஃபாஸ்டிங் கண்டிப்பாக இருங்க. ஒரு தடவையாவது இருங்க. அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்யலாம், பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் டைம் இந்த 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம் கண்டிப்பாக இருந்திருக்கணும் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு. அது மிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய ஊழியத்தில். அப்புறம் 3 நாள் உபவாசம், அது வந்து நம்ம அடிக்கடி நம்ம இருக்கணும். 3 டே ஃபாஸ்டிங் இல்லை 1 டே ஃபாஸ்டிங் ரெகுலராக நம்ம இருக்கலாம். பட் ஒன்ஸாவது ஒரு தடவையாவது இந்த 40 நாள் உபவாசமும் 21 நாள் உபவாசமும் இருந்துருங்க. அது ரொம்ப ஊழியத்துக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கும். சாதாரண விசுவாசிகளுக்கு இருக்க முடிந்தால் ஆவியானவர் இந்த 40 நாள் உபவாசம் வந்து ஆவியானவர் ஏவனா மட்டும் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. 21 நாள் 40 நாள் உபவாசம். ஸோ இந்த ஒரு நாள் 3 நாள்லாம் நீங்கள் இருக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கூட வாரம் இருக்கலாம். எவ்ரி வீக் ஒன்ஸ் நீங்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அந்த தானியேல் வந்து 21 நாள் உபவாசம் இருக்கும்போது அவர் நல்ல உணவு பதார்த்தங்கள், சில உணவு காரியங்களை அவர் வெறுத்தார். ஒருவேளை அது மாம்சமாக இருக்கலாம், இல்லை மீட் இருக்கலாம், இல்லை சில உணவுகளை வெறுத்தார். சாய்ஸ் ஃபுட்டுன்னு இருக்குது. ஹி ஏட் நோ சாய்ஸ் ஃபுட் அப்படின்னு இங்கிலீஷில். அப்போ வந்து சில இப்போ 40 நாள், இப்போ இந்த லெந்து நாட்களில் நம்ம உபவாசம் இருப்போம். அப்போ 40 நாள் என்ன பண்ணுவோம், கறி மீன் முட்டைலாம் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு விதமான தியாகம், உபவாசம். சில உணவுப் பொருட்களை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க, அப்படியும் இருக்கலாம். இல்லை சுத்தமான உணவே சாப்பிடாமல் இருப்பனாலும் ஓகே. ஸோ அது உங்களுடைய காரியம். ஒரு நாள் 3 நாள். அப்போ உங்கள் ஹெல்த் இஷ்யூ, சப்போஸ் சிலருக்கு வந்து என்ன கேள்வினா, பிரதர் எனக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிபி இருக்குது, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, என்னால் அதிகமாக உபவாசம் பண்ண முடியாது, ஒரு நேரம் வேணால் என்னால் என்ன பண்ண முடியும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுருக்கேன். நீங்கள் உங்களை வருத்தி உங்கள் உடம்புல சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் என்ன பண்ண, உபவாசம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. உங்களை அப்படி வருத்தி கொண்டு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. உங்களால் முடியலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், உபவாசம் இருக்க வேணாம். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ உபவாசத்தை குறித்து நான் பேசினாலும் இந்த உபவாசத்தை காட்டிலும் மிக முக்கியமானதுன்னா உங்களுடைய இருதயத்தில் காரியங்கள் தான். இருதயத்தில் கசப்பு வச்சுட்டு, இருதயத்தில் வெறுப்பு வச்சுட்டு, இருதயத்தில் பொறாமை, பெருமை, இப்படி மாம்சமான காரியங்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் உபவாசம் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. இருதயம் தான் மிக முக்கியமானது. அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும். அதுதான். அதனால் உபவாசத்துக்கு வல்லமை இல்லைன்னு சொல்ல வரல, உபவாசத்துக்கான வல்லமை உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போது உபவாசத்துக்கு வல்லமை உண்டு. அதனால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அதுவும் முக்கியம். ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் எடுத்த உடனே நான் 10 நாள் இருக்க போகிறேன்னு இருக்காதிங்க. ஸ்டார்டிங் முதல்ல ஒரு நாள் இல்லை ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்தது 2 வேளை ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்தது 3 வேளை ஸ்கிப் பண்ணுங்கள். ஒரு நாள் இருந்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ஒரு 3 days ஃபாஸ்டிங் போடுங்க. அப்படி இருங்க. ஸோ இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியங்கள். இப்படி தான் இருக்கணும், இந்த 3 நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இருந்தால் இருங்க, அது கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. உபவாசம் இருந்து ஜெபிப்பது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு காரணம் சொல்லி முடிச்சிடுறேன். உபவாசத்தின் போது நம்ம ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு கார் வேணும், இல்லை இந்த கடன் பிரச்சனைக்காக, இல்லை திருமணத்துக்காக, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் வந்து உபவாசத்துக்கான காரணமாக இருக்கக்கூடாது. உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன, இதுதான் மிக முக்கியம். இந்த நான் சொல்ல வர எல்லாத்துலேயுமே மிக முக்கியமானது இதுதான். உபவாசத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு பலப்படணும். அதுதான் முக்கியம். எனக்கு திருமணம் ஆகலை அதற்காக ஃபாஸ்டிங்கு, எனக்கு வீடு வேணும் அதுக்காக ஃபாஸ்டிங்கு, கடன் பிரச்சனைக்காக ஃபாஸ்டிங்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஜெபத்தில் நான் சொன்னேன். உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லலாம். ஆண்டவரே இந்த காரியம் இருக்குது ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு இந்த கண்டிப்பாக நம்முடைய காரியங்களை சொல்லலாம். ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்காரு. அதனால் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லலாம். ஆனால் அதுதான் நோக்கம், என் உபவாசத்தோட நோக்கம் அதுதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. உபவாசத்தோட நோக்கம் என்ன, நான் இன்னும் கர்த்தரோடு கூட நெருங்கி சேரணும்,
இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு பலப்படணும். நான் சொல்கிறேன், உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் எதுவுமே சொல்லனாலும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு பலப்படும் பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் அது நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் விண்ணப்பம்லாம் சொல்ல வேணான்னு சொல்ல, நீங்கள் சொல்லனாலும் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரே நான் உம்மோடு கூட இன்னும் நான் என்ன பண்ணணும், நெருங்கி சேரணும், இன்னும் நான் உங்களை நேசிக்கணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் நான் சாட்சியாக இருக்கணும், இன்னும் நான் ஊழியத்தில் பலப்படணும், இப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஸோ மிக முக்கியமானது ஆவிக்குரிய காரியங்கள். மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீ முதலிடம் கொடுத்து கர்த்தரோடு கூட இருக்க உறவில் நீங்கள் பலப்படும் பொழுது மற்ற காரியங்களை ஆண்டவர் ஏற்றினத்தில் செய்வார். ஸோ இதான் உபவாசத்துக்கு ஒரு சிறிய காரியங்களை நம்ம தியானித்தோம். இந்த வசனம், இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம சேனல் இன்னும் வளரணும், இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஏன்னா யூடியூப்பில் ஒரு சேனல் கொஞ்சம் வளர்ந்து வருகிற சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் இது பகிர்ந்து கொள்கிறான்னு சொன்னால் தான் யூடியூப் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீடியோஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு போகணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஊழியத்துக்காக, யூடியூப் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.